வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரி கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் சாலை மறியல். சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற மினி பேருந்தில் தீ விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 18 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உப்பனாறு வாய்க்கால் பாலத்தின் பணியை விரைந்து முடிக்க கோரியும் பாலம் கட்டுமான பணியில் நடைபெற்று வரும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பாலத்தின் மீறி ஏறி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நகரின் முக்கிய பகுதியான காமராஜர் சாலை மறைமலை அடிகள் சாலையில் இணைக்கும் வகையில் 2006ஆம் ஆண்டு உப்பனாறு வாய்க்கால் மேல் ரூபாய் 17 கோடியில் பாலம் அமைக்க பணி துவங்கப்பட்டது. 18 ஆண்டுகள் ஆகியும் இப்பணி முடியப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்த பாலத்தின் பணிகளை முழுமையாக முடிக்க அரசு 97 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிலையில் 18 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள பாலத்தினை பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் பாலம் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மறைமலை அடிகள் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாதி கட்டிடம் முடிக்கப்படாமல் உள்ள பாலத்தின் மீது ஒரு சிலர் ஏறி நின்று அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பாலம் கட்டுமான பணியில் 70 கோடி மேல் ஊழல் நடைபெற்று உள்ளதாகவும் இது குறித்து துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காரணத்தால் அவதிப்பட்ட மக்கள் மேற்கொண்டு படக்கூடாது என்பதற்காகவும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிடங்க புதுச்சேரி மாநில கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே கடமையிலிருந்து தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் 2006ஆம் ஆண்டு திமுக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஊழல் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத பாஜக என்ஆர் காங்கிரஸ் காலதாமத்திற்கும் இந்த காலதாமத்தை பயன்படுத்தி 70 கோடி ரூபாய் அளவில் முறைகேடும் ஊழலும் செய்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த அரசின் அத்தனை முறைகேட்டுக்கும் வெறும் பார்வையாளராக இல்லாமல் சிபிஐ சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்காமல் தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாகவும் அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற செயலரிடம் கடிதம் அளித்துள்ள விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவர் நேரு. இவர் சட்டமன்றத்தில் உள்ள சட்டப்பேரவை செயலரை நேரில் சந்தித்து சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி கடிதம் ஒன்றை அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகர் செல்வம் மதிப்பதில்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைகளை கருத்துக்களை கேட்பதில்லை, தான் வகிக்கும் பதவியின் புனித தன்மையை அவமதிக்கும் வகையில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று வருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவராக உள்ள கமிட்டி செயல்பாடுகளில் தொடர்ந்து தலையிட்டு அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டு வருவதாக அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற செயலரிடம் கடிதம் வழங்கியுள்ளதாகவும் மேலும் சபாநாயகர் மீது யார் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதனை தான் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டமன்றமும் செயல்படல, சபாநாயகருடைய செயல்பாடு சரியில்லை. கொடுப்போம் நீங்க இது மேல நடவடிக்கை எடுத்து அப்படிங்களா? ஆமா சார். ஐயோ அவ்வளோ வாங்கலா அதையே உங்களுக்கு ஆயிடுச்சு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் பேசுற மாதிரி பேசுறாரு பாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மனு கொடுக்க வந்துடும் இருக்கிறேன். ஏன்னு கேட்டனாக்கா எனக்கு நான் சட்டபூர்வமாக தான் இதை சொல்கிறேன்.
தீர்மானம் மற்றும் அமைச்சர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், அதாவது சபாநாயகர், துணை சபாநாயகர், அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம்னா அத்தியாயம் 18 கீழே விதி எண் 253 படி 1964 ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற நடைமுறை மற்றும் நடத்தை விதிகள் மற்றும் 1964 ஆண்டு யூனியன் பிரதேச ஆட்சி பரப்பின் 7 பிரிவின் படி நான் இந்த மனுவை அவர்கிட்ட சட்டப்பேரவை செயலரை கொடுத்துக்கிறேன். இது ஆதாரபூர்வமா. புதுச்சேரி லாசுப்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், பன்னீர், கரும்பு சாறு, அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனை சிறப்பு பூஜை நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, மினி ஸ்டேஷனரி டைரிகள் பொருட்கள் வழங்கப்பட்டது. மகளிர்களுக்கு கோல புத்தகம், நோட்டு, பேனா மற்றும் மினி டைரிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கடல் கடும் சீற்றத்துடன் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து 5 அடி உயரத்தில் எழும்புவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கடற்கரை சாலை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கடற்கரை சாலை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து தங்களது பொழுதுபோக்கை கழித்து மகிழ்வது வழக்கம். தற்பொழுது குளிர்ந்த காற்றுடன் ரம்மியமான சூழல் நிலவுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வந்து கடற்கரை அழகை ரசித்து செல்கின்றனர். இந்த நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதுவை கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் 5 அடி வரை எழும்புகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளை கடற்கரை மணலில் இறங்க காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் பழைய துறைமுக பகுதியில் கடலில் இறங்கி மக்கள் குளித்து மகிழ்வது வழக்கம். ஆனால் கடல் அலைகளின் உயரம் மற்றும் சீற்றம் தொடர்ந்து அதிகரிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கடலில் இறங்கி குளிக்க தடை விதித்து அங்கு பேரிகார்டுகளை அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் சாலை மறியலில் ஈடுபட்ட 75க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் உடனடியாக அமித்ஷா பதவி விலக வேண்டும், மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர்.
புதுச்சேரியில் வருகின்ற புத்தாண்டு கொண்டாட கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிக அளவில் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் கூடுவார்கள் என்பதால் 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கடற்கரை சாலை ஆய்வுக்கு பின்பு புதுச்சேரி டிஐஜி தகவல் தெரிவித்துள்ளார். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நிகழ்ச்சிகளை கொண்டாடுவது வழக்கம். குறிப்பாக கடற்கரை சாலையில் 1 லட்சத்திற்கும் மேலாக குவியும் மக்கள் புத்தாண்டு கலை நிகழ்ச்சிகளுடன் மிக உற்சாகமாக கொண்டாடுவார்கள். இதனால் இந்த வருடமும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கடற்கரை சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் பொழுது புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு செய்யப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கடற்கரை சாலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நுழைவு வாயில்கள், அடிப்படை வசதிகள் மற்றும் அனைத்து ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினருடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கடற்கரை சாலையில் செல்லும் ஒயிட் டவுன் பகுதி சாலைகள் முழுவதும் வாகன தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த 6 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒயிட் டவுன் பகுதியில் வசிப்பவர்களுக்கு பாஸ் வழங்கப்படும், அவர்கள் வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்று கூறினார். இந்த முறை கூடுதலாக சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கடற்கரை சாலையில் மட்டும் 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபட உள்ளதாக டிஐஜி தகவல் தெரிவித்துள்ளார். உட்காரலாமே உட்காரலாம் நிற்கலாம் நிற்கிற அளவுக்கு கொஞ்சம் போயிடுங்க. யாராவது அந்த பக்கம் சவத்தில் ஜம்ப் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துலேயும் இருக்குது சார். மாதிரி ஜம்ப் பண்ணுறது, ரீச் பண்ணுறதுலாம் இருக்காது சார். இதில் ரீட்டர்ட் வெர்ஷன் இருக்கும், ஏன் போகக்கூடாது சாப்பிட்டு சில கேஸஸ். புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் மினி பேருந்தில் இருந்து புகை பரவியதால் பயணிகள் உடனடியாக கீழே இறங்கினர். மேலும் ஓட்டுநர் பேட்டரி ஒயர்களை கழட்டி விட்டதால் பேருந்து தீயில் இருந்து தப்பியது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வசதிகளுக்காக மினி பேருந்துகள் 5 இயக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முதல் ஆரோவில் வரை 21 இடங்களை பார்க்க பயன்பாட்டில் இருந்து வரும் இந்த பேருந்து அரியாங்குப்பம் அருகே உள்ள சுற்றுலா தலமான சின்ன வீராம்பட்டினம் சென்று 6 பெண்கள், ஆண்கள் மற்றும் சிறார் உள்ளிட்ட 10 பயணிகளுடன் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது ஓடவேலி அரசு ஆரம்ப பள்ளி எதிரே வந்த பொழுது பேருந்தின் இன்ஜின் பழுதாகி தீப்பற்றும் வகையில் அதிக புகை வெளியேறியது. இதனை கண்ட பயணிகள் உடனடியாக கீழே இறங்கி ஓடினர். தொடர்ந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் பேருந்தை நிறுத்தி பேட்டரி ஒயர்களை கழட்டி விட்டதால் பேருந்து தீ விபத்தில் இருந்து தப்பியது. தீ பற்றும் முன்பு கவனித்ததால் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. பேருந்து முழுவதும் புகை பரவியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்னும் 1 வார காலம் மட்டுமே உள்ள நிலையில் புதுச்சேரியில் ஸ்டார்கள் மற்றும் குடில் அமைப்பதற்கான பொருட்கள் விற்பனை சூடு பிடித்துள்ளது. கிறிஸ்துவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான இந்த நாளை கிறிஸ்துவர்கள் தங்களது இல்லங்களில் குடில் அமைத்து இயேசு சொரூபம் வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். இதற்காக அவர்கள் தங்களது வீடுகளில் ஸ்டார், குடில், கிறிஸ்துமஸ் மரம் உள்ளிட்டவைகளை அமைத்து அழகுபடுத்துவார்கள். இதற்காக புதுச்சேரியில் விதவிதமாக வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு வந்துள்ளது. இதேபோல் கிறிஸ்துமஸ் மரம், குடில்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள், குழந்தைகளை கவரும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், பலவிதமான அலங்கார விளக்குகள் புதிய வடிவங்களிலும் பல வண்ணங்களிலும் விற்பனைக்கு வந்துள்ளது. இதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என பலரும் இந்த வண்ணமயமான ஸ்டார்கள், கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள், கிறிஸ்துமஸ் மரம் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். மேலும் இந்த புத்தாண்டு புதிய வகைய இத்தாலி, சைனீஸ் குடில் செட் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் ரூபாய் 500 முதல் 25,000 வரையிலும் குடில்கள் செட்டுகள் விற்பனைக்கு செய்யப்பட்டு வருவதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்து வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
மாஸ்டர் தானே ரைஸ் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் வம்புப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் விநாயகப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விநாயகம்பட்டு கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட 20 கிலோ வாட் கொண்ட புதிய மின்மாற்றி ரூபாய் 13,77,624 ரூபாய் மதிப்பீட்டிலும் விநாயகம்பட்டு கிராமத்தில் ஒயர்கள் செல்வதற்காக மின்கம்பங்களை 30 அடி கம்பங்களாக உயர்த்தி மாற்றுவதற்கு ரூபாய் 4,20,951 மதிப்பீட்டிலும் மற்றும் வம்புப்பட்டு கிராமத்தில் செல்வா நகரில் புதிதாக 3 பேஸ் லைன் அமைத்தல் பணிக்காக ரூபாய் 4,09,750 ரூபாய் மதிப்பீட்டிலும் பூமி பூஜை துவக்கி வைத்தார். மொத்தம் 22,18,385 ரூபாய் மதிப்பீடாக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், வாதனூர் இளநிலை பொறியாளர் அரிபுத்ரி மற்றும் இளநிலை பொறியாளர் கூடுதல் பொறுப்பு பழனிவேல், வாதனூர் பிரிவு மின் ஊழியர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி நாடாளுமன்றத்தில் அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட திமுக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்ட மேதை அம்பேத்கரை அவமதிப்பதாக கூறி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட திமுக கட்சியினர் சார்பில் தலைமை தபால் நிலையம் அருகே கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் திமுக கட்சியினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து சென்றனர். ஒரே ராத்திரியில் இந்திய அரசியல் சட்டத்தையே மாற்றி விடுவார்கள். இந்திய அரசியல் சட்டம் பல்வேறு நிலைகளிலே விதி திருத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அதில் கைய வைக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம். அதை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு காரைக்கால் மாவட்ட கடமடை விவசாய சங்க தலைவர் சுரேஷ் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டி புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்ட கடமடை விவசாய சங்க தலைவர் TN சுரேஷ் நடப்பு சம்பா பருவத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வழக்கத்தை விட மிக அதிக அளவில் பருவமழை பெருமழையாக பெய்து வெள்ளம் ஏற்பட்டு விவசாய சாகுபடி பயிர்கள் நீண்ட காலமாக மூழ்கி இருப்பதால் முழுமையாக பாதிப்படைந்து பெரும் பொருளாதார சேதம் அடைந்து விட்டது. இதனால் புதுச்சேரி முதல்வர் பயிர்கள் அனைத்திற்கும் ஹெக்டருக்கு ரூபாய் 30,000 என்று அறிவித்து அதற்கான அரசு பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்சூரன்ஸ் உதவித்தொகை மட்டும் விவசாயிகளுக்கு அறிவிக்கப்படவில்லை. இன்சூரன்ஸ் புதுப்பித்து இந்த வருடமாவது அனைத்து விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் தொகை கிடைக்க அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். 10 வருடங்களாக சராசரி விளைச்சல் என புள்ளியியல் துறையும் இன்சூரன்ஸ் துறையும் சாக்கு போக்கு சொல்லாமல் சப்பை கட்டு கட்டாமல் விவசாயிகளுக்கு மனிதாபிமான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டியது அதுக்காக பாரத பிரதமர் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பயிர் காப்பீடு திட்டம் சொல்லிட்டு அவங்கள பணம் கட்டி கொண்டு வராங்க. அந்த திட்டத்தின் கீழே
மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் சாலை மறியல். சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற மினி பேருந்தில் தீ விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.